சமூக நீதி வாயிலாக சமத்துவத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதை விடுத்து சட்டம் போட்டு சாதியை ஒழிப்பதாக நாடகங்களை நடத்த வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் தெருக்களில் சாதிகளை ஒழிக்க திமுக அரசு ஆணை வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதிகளை ஒழிப்பதற்கு சிறந்த வழி என்ன என்று ஆசிரியர் எழுப்பிய வினாவுக்கு பதிலளித்த முட்டாள் மாணவன், அனைவரின் சாதி சான்றிதழ்களையும் வாங்கி கிழித்து எறிந்துவிடலாம் என்று கூறியிருந்தானாம். அப்படிப்பட்டதாகத்தான் தோன்றுகிறது தமிழக அரசின் இந்த முடிவு. சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டியவையே, ஆனால் சட்டத்தை போட்டு சாதியை ஒழிக்க முடியாது. அரசாணைகளை வெளியிட்டு அவற்றை சாதிக்க முடியாது. மாறாக அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்குவதன் மூலம்தான் சாதியை ஒழிக்க முடியும். எனவே சாதியை ஒழிப்பதற்கான சிறந்த வழி சமத்துவத்தை நோக்கி சமூக நீதி பாதையில் பயணிப்பதுதான். ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையையும் எடுக்காத திமுக அரசு சீனி சர்க்கரை என்று காகிதத்தில் எழுதி நாக்கில் ஒட்டிக்கொண்டு இனிப்பதைப் போன்று நடிப்பதைப் போலவே கிராம சபை கூட்டங்களில் தெருக்களின் சாதி பெயர்களை நீக்குவதற்கான தீர்மானங்களை இயற்றுவதன் மூலம் சாதிகளை ஒழிக்கப் போவதாக மாயையில் உழன்று கொண்டிருக்கிறது. சமூக ஏற்றத்தாழ்வுகள்தான் சாதியை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் திமுக முதலில் ஆட்சிக்கு வந்து 58 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதற்காக ஆக்கப்பூர்வமாக எதை செய்திருக்கிறது? சாதியை ஒழிக்கும் நோக்குடன் தான் இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதி நடவடிக்கைகள் அறிமுகம் செய்யப்பட்டன. கல்வியிலும் வேலைவாய்ப்புகளிலும் இடஒதுக்கீடு வழங்குவதன் மூலம் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நிலையை உயர்த்தலாம். அதன் மூலம் என்றாவது ஒரு நாள் சாதி ஒழியும் என்பதுதான் சமூக நீதியாளர்களின் நோக்கம். ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற திமுக என்ன செய்திருக்கிறது? தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டின் பயன்கள் இன்னும் முழுமையாக அடித்தட்டு மக்களை சென்றடையவில்லை. இடஒதுக்கீட்டின் பயன்களை முழுமையாக அனுபவிக்காத சமுதாயங்கள் ஏராளமாக உள்ளன. அவர்களுக்கும் இடஒதுக்கீட்டின் பயன்களை கிடைக்க செய்வதற்கான ஒரே தீர்வு உள் இடஒதுக்கீடுதான். தமிழ்நாட்டில் உள் இடஒதுக்கீடுகளை வழங்க திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? அண்டை மாநிலமான கேரளத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 40 விழுக்காடு இடஒதுக்கீடு 8 பிரிவுகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு கர்நாடகத்தில் 6 பிரிவுகளாகவும் ஆந்திரம் மற்றும் தெலுங்கானத்தில் 5 பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் தமிழ்நாட்டில் விடுதலைக்கு பின்னர் 42 ஆண்டுகள் வரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஒரே பிரிவாகவே இருந்தது. மருத்துவர் ராமதாஸ் மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாகத்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு தனியாக ஏற்படுத்தப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. சமூக நீதியில் பிற தென்னிந்திய மாநிலங்களை விட தமிழகம் பல படிகள் பின்தங்கி கிடக்கிறது. இதை சரி செய்ய திமுக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? அரசு பணியிடங்களை நிரந்தரமாக நிரப்பாமல் தற்காலிக நியமனங்கள், குத்தகை நியமனங்கள், ஒப்பந்த நியமனங்கள் ஆகிய முறைகளில் பணியாளர்களை நியமிப்பதன் மூலம் அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டை மறைமுகமாக ஒழித்து கட்டியது திமுக அரசுதானே. சமூக நீதியை இப்படியெல்லாம் படுகொலை செய்யும் திமுக அரசு சாதி ஒழிப்பை பற்றி பேசலாமா? அனைத்து மக்களுக்கும் முழுமையான சமூக நீதி வழங்குவதற்கான அடிப்படை தேவை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புதான். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. இந்தியாவில் கர்நாடகம், தெலுங்கானா, பீகார், ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. ஆந்திரம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அதிகாரம் இல்லை என்று கூறி தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மு.க. ஸ்டாலின் அரசு மறுப்பது ஏன்? தமிழ்நாட்டின் வரலாற்றில் கடந்த 37 ஆண்டுகளில் 3 முறை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் வாய்ப்பு கிடைத்தது. 3 வாய்ப்புகளையும் சிதைத்து சமூக நீதியை குழிதோண்டி புதைத்தது திமுக அரசுதான். அப்படிப்பட்ட திமுகவுக்கு சமத்துவம் குறித்தோ சாதி ஒழிப்பு குறித்தோ பேசுவதற்கு தகுதி உண்டா? தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரின் நெஞ்சில் குத்திய முள்ளை நீக்குவதாக கூறி அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டத்தை திமுக அரசு இயற்றியது. அந்த சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட 24 அர்ச்சகர்களில் 10 பேர் தங்களை கருவறைக்குள் செல்ல அங்குள்ள பரம்பரை அர்ச்சகர்கள் விடுவதில்லை.
கோயிலை சுத்தம் செய்யும் பணிதான் வழங்கப்படுகிறது என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த அவலத்தை போக்க திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த திட்டத்தில் பயிற்சி பெற்று 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணி வழங்கப்படாத 209 அர்ச்சகர்களுக்கு பணி வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியளித்த மு.க. ஸ்டாலின் இன்று வரை அதை நிறைவேற்றாததுதான் சமூக நீதியா? சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்கப் போவதாக கூறும் திமுக அதன் 76 ஆண்டுகால வரலாற்றில் எத்தனை பட்டியலினத்தவரை பொது தொகுதிகளில் நிறுத்தி வெற்றி பெற செய்திருக்கிறது? திமுகவின் பட்டியலின முகமாக அறியப்பட்ட ராசாவை கூட அவரது சொந்த தொகுதியான பெரம்பலூர் பொது தொகுதியாக மாற்றப்பட்ட பிறகு அங்கு நிறுத்தாமல் 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நீலகிரிக்கு அனுப்பி வைத்த கட்சிதானே திமுக. பாட்டாளி மக்கள் கட்சியை போன்று திமுகவின் 3 முதன்மை பதவிகளில் ஒன்றை பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கும் துணிச்சல் திமுகவுக்கு உண்டா? இப்படியாக சமத்துவத்தை ஏற்படுத்தவும் சாதியை ஒழிக்கவும் துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக சாதி ஒழிப்பு பற்றி பேசலாமா? தெருக்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவதாக அரசாணை வெளியிட்ட அடுத்த நாளே கோவை பாலத்திற்கு ஜி.டி. நாயுடு பெயரை சூட்டிய இரட்டைவட கட்சிதானே திமுக. அப்படிப்பட்ட திமுக அரசாணைகளை பிறப்பிப்பதன் மூலம் சாதியை ஒழிக்கப் போவதாக நாடகங்களை நடத்தக்கூடாது. மாறாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அனைத்து சாதியினருக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையான இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு, அரசு பணிகளை தற்காலிகமாக நிரப்பாமல் இடஒதுக்கீட்டை பின்பற்றி நிரந்தரமாக நிரப்புதல் ஆகியவற்றின் வாயிலாகத்தான் சாதியை ஒழிக்க முடியும். எனவே அதற்கான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.